ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டினா டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான டேஸ்டியான வெஜ் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சால்னாக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 மூடி தேங்காய், 5-6 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 5 முந்திரி, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் மிக்சியில மாத்தியாச்சு. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. வெஜ் சால்னாக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயத்தை நைஸா நறுக்கி வச்சிருக்கோம். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தாளிக்க 2 கிராம்பு, ஏலக்காய், பட்டை. அடுப்பு ஆன் பண்ணி குக்கர்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே தாளிக்க எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறினோடனே எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கியாச்சு. இப்போ எடுத்து வச்ச தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் புதினாவை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. புதினா நல்லா வதங்கினோடனே எடுத்து வச்ச தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட அரைச்சதை சேர்த்துக்கோங்க. இதோட 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு 3 விசில் வச்சுக்கோங்க. குக்கரை மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான வெஜ் சால்னா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.